ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் 2 சர்க்யூட் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பாருங்கள். ஸோ இந்த 2 சர்க்யூட் ரைட்டா, இந்த சர்க்யூட் வந்து ஒரு ஏசி சோர்ஸோட, அதாவது டிசி கரண்ட் இல்லைங்க, ஏசி கரண்ட்டை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த சர்க்யூட்டில் எந்த விதமான கரண்ட் இன்புட்டும் நான் கொடுக்கல. ரைட்டா? ஏசி கரண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியும்ல, முதல்ல வந்து 0ல் இருக்கும், மேக்ஸிமம் போகும், மறுபடியும் 0 வரும், மினிமம் வரும், மறுபடியும் 0 வரும், திருப்பி மேக்ஸிமம் போகும். சரியா? தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் ரெண்டுத்துலேயுமே ஒரு காயில் போடுறேன். இதில் ஒரு காயில், இதில் ஒரு காயில். இந்த காயிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்கேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? இப்போது நல்ல கவனிங்க, இந்த காயில் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இப்போது இந்த எலக்ட்ரிக் ரிசோர்ஸில் இருக்கக்கூடிய சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சில் ஆன் பண்ணால் என்ன நடக்கும்? இது வரையாக கரண்ட், அதாவது ஏசி கரண்ட் பாஸ் ஆகும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த ஏசி கரண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காயிலில் கரண்ட்டை உற்பத்தி பண்ணும். அதை எப்படின்றதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், இப்போ கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ உங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? க்ரியேட் ஆகும். ரைட்டா? இது ஒரு ஏசி சோர்ஸ் தானே, ப்ளஸ்ஸும் மைனஸும் மாற்றி மாற்றி தானே வந்துட்டுருக்கும். அதனால் இங்கே என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா தொடர்ந்து டைரக்ஷன் மாறி மாறி கிடைக்கும். பாருங்கள், ஒரு சைடு நார்த் இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு சவுத் இருக்கும். இந்த தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கூடும் குறையும், டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும். சரி, அப்போ தொடர்ந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டு இருக்கு? மாறிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ இந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுறது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த காயிலில் இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுலேயும் ஃப்ளக்ஸ் வந்து லிங்கேஜ் ஆகிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதோடையும் லிங்க் ஆகிருக்குமா இல்லையா? லிங்க் ஆகும்போது இது கண்டினியூஸாக மாறும்போது இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டு இருக்கும்? மாறிட்டே இருக்கும். கரெக்டாக? இதில் நிறைய மாறும், இதில் கண்டிப்பாக வந்து இதோட இந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுலேயும் ஓரளவுக்கு மாறும். ரைட்டா? அப்படி மாறும்போது என்ன நடக்குதுன்னா, இதில் ஒரு இஎம்எஃப் உண்டாகும். இது வந்து ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. சரியா? அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? மாறிட்டு இருக்கு. ரைட்டா? அப்போ இஎம்எஃப் வந்து இதில் உண்டாகும். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கூடவே இருக்கக்கூடிய இஎம்எஃப் உண்டாகுதா? தெரியுதா உங்களுக்கு? கூடவே இருக்கக்கூடிய அம்மீட்டரில் வந்து நம்ம செக் பண்ணும்போது அதில் கரண்ட் வர்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஒரு காயிலில் ஏசி கரண்ட் கொடுக்கும்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காயிலில் உருவாக்கக்கூடிய கரண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?